ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். வித்தவுட் ஃபர்தர் டு டாபிக்ல வைக்கலாம். இயல் 9 இதோட 6ஆம் வகுப்பு முடிந்தது. இதில் இயல் 9ல் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய ஜோதின்னு ஒரு நூல் இருக்கு. இது ஒரு ஆங்கில நூல். இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணது தான் கவிமணின்றவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க தமிழில். இப்போ ஆசிய ஜோதி அப்படின்னா இதுக்கு யாரை பற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னா, புத்தருடைய வரலாற்றை பற்றி தான் இதில் எழுதியிருக்கோம். புத்தர் ஒரு முறை அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஆடுக நிறையா நம்ம பலியிடுவோம்ல, அதுக்கு கொண்டு போனாங்க. அதில் ஒரு ஆடு அடிபட்டு இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை கழுத்தில் போட்டுக்கொண்டு அந்த அரசனை போய் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த கவிதை. இது பாருங்க, அரச வாழ்வை துறந்து புத்தர் போயிட்டு இருக்கும்போது பிம்புசார மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு குட்டி ஆடு அடிபட்டு இருக்கும். அடிபட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும். அதனால அந்த ஆடை கழுத்துட்டு போட்டு இது பண்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்காக உயிர்கொலையை தடுக்குன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க பிம்புசார மன்னனை சந்திக்க. அந்த இன்சிடென்ட் தான் கவிதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கவிதை பார்க்குறோம்னா அதுக்கு ஒரு மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக நமக்கு மெமரி ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ யாகசாலைக்கு போயாச்சு. அந்த புத்த பிரானை பார்த்த உடனே எல்லாருக்கும் அப்படி ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படியும் அவங்க அட்வைஸ் கொடுக்க போறாங்க, அவங்க சொல்றதை நம்ம பின்பற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு பதட்டம் உருவாகுது அங்க. அப்போ அவங்க முன்னாடி நிற்கிறவங்களாம் அஞ்சு போய் பார்க்குறாங்க. இரக்க உணர்வு கொண்டவரான புத்த புரான் முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, வாழணும் அப்படின்னா வாழ்ற அந்த உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எளிய செயலா போச்சு. வாழ்ற உயிரை அந்த அந்த இறந்து போன உயிருக்கு அந்த உடலுக்கு உயிர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்ல எல்லாரும் தான் உயிரை மட்டும் பெருசா நினைக்கிறாங்க. அதே அது மாதிரி எறும்பும் கூட தன் உயிரை காக்குறதுக்காக ஓயாம உழைச்சிட்டு இருக்கு. அது மாதிரிதான் அதுக்கப்புறம் நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த உலகம், அதாவது நல்ல உலர்ந்ததா நல்ல உள்ளம் கொண்டவங்களாலதான் இந்த உலகம் ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகில் மழை பெய்வதால் வயல் பயக்கும் அடைவதை அறியாதவர் உண்டோ? அப்படிப்பட்டவங்களால தான் உலகம் மழை பெய்யுது, நல்லா செழிப்பா இருக்குது, அதை அறியாதவர் உண்டோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நேர்மையான வாழ்வு வாழும் அப்படின்னா எல்லா உயிர் மீது இறக்கம் இருக்கணுமா. அதே போல இந்த மறைபொருளை அறியாதவங்க பிற உயிர்களை வருத்தி தாமும் அதையும் துன்புறுத்தி தண்ணியும் துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காடு மாடு எல்லாம் அடைஞ்சி மேய்ந்து வருகிற அந்த ஆடு, அதாவது பாலை எல்லா மக்களுக்கும் தருகிறது, இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதுகிறீர்களா, அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கும் உயிர்கள் அன்றோ? நம்மை நம்பி இருப்பவரின் வயிறை எரியும்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால், அதாவது நீ பாவம் நல்லா செஞ்சுட்டு ஒரு ஆடை பலி கொடுத்துட்டா உன்னோட பாவம் எல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடிச்ச லைன்ஸ். அது மட்டும் இல்லாம இதை பார்க்கும் பாருங்க, ஒரு மாடு தன் பாலை தன் குட்டிக்கு சிம்பு டைலாக் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இது சொன்னது ஆசி சோதி பாடல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதுக்கப்புறம் ஆகையால் தீய செயல்களை செய்யாதீங்க, பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீங்க, இந்த பூமியில மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா அந்த எண்ணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் வாழ்ந்து மக்களோட சேர்ந்து பிற உயிர்களும் மயிலோட வாழ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? புத்தர் பிம்புசார மன்னனுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த லைன்ஸை ரீட் பண்ணா நமக்கு தானாவே ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாங்க. துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புறது ஒரு வேந்தன் நிற்கினும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடும் முழுவதும் அறிந்திலீரோ. நேரிய உள்ளம் இறங்கிடும் மேல் இந்த நீள் நிலம் முற்றும் ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலீரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். பாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. காடு மலையெல்லாம் மேய்ந்து ஆடுதன் கண்டு வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயல் என எண்ணினீரோ. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை நமக்கு
நன்மை உமக்கு வருமோ ஐயா? 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ? தீயும் நல்லதும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதலம் தன்னை நகரமது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம்னார். சொல்லும் பொருளும் அஞ்சினர் பயந்தனர், கருணை இரக்கம், வீழும் விழும் ஆகாது முடியாது. நீள் நிலம்னா நீளமா இருக்கு, பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறின மலை, கும்பின வயிறு, பூதளம் பூமி, பரந்த உலகம், பார் உலகம், பரந்த உலகம் சாரி பார் உலகம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூதளம் பூமி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கவிமணி எப்படி பார்க்கலாம். கவிமணி அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவங்க கவிமணி பார்க்க எப்படி இருக்காங்க, பேச ஞாபகம் செய்யுங்க. இவங்க ஒரு டீச்சர். இவங்க டீச்சரா 36 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. 36 ஆண்டுகள். இதுவும் கேட்டிருக்காங்க கொஸ்டின். எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக கவிமணி அவர்கள் ஒர்க் பண்ணாங்கன்னா 36 ஆண்டுகள். 20ஆம் நூற்றாண்டின் வாழ்ந்த கவிஞர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிமணி எனும் பட்டப்பெயர் இருக்கு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்றோம்ல, அப்படியே படிச்சிருங்க. அடுத்தது இவங்க டிரான்ஸ்லேட் பண்ண நூல் என்னன்னா ஆசிய ஜோதி இருக்குல்ல, அது வந்து லைட் ஆஃப் ஏசியான்னு சொல்லிட்டு எட்வின் அர்னால்டு அப்படின்றவங்க எழுதின நூலை தான் ஆசிய ஜோதின்னு சொல்லிட்டு நம்ம கவிமணி அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னதை பேஸ் பண்ணி என்னதை மீனிங் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா புத்தரோட வரலாற்றை பற்றி தான் கூறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசி ஜோதி எந்த இதை பேஸ் பண்ணி இருக்குன்னா புத்தரோட வரலாற்று. இது கூட கொஸ்டின் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. இந்த புக் பேக் வந்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் பார்த்தீங்களா, ஆசிய ஜோதி. அடுத்தது நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடம் இரக்கம் இருக்கணும் அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருவர் செய்யக்கூடாது, தீவினை செய்யக்கூடாது ஒருவருக்கு. அடுத்தது எளிதாகும் என்ன சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எளிது பிளஸ் ஆகும். ஆன்சர் வந்து இ. பாலை எல்லாம் என்ன சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பாலை எல்லாம். பாருங்க இங்க இருக்குங்க, பாலை பிளஸ் எல்லாம். அதுல எல்லுன்ற வார்த்தை இருக்கு, அப்போ எல்லாம்னு வரும். இல்ல இராம இருந்துச்சுன்னா எல்லாம்னு போடலாம் நம்ம. அப்போ பாலை பிளஸ் எல்லாம், ஆன்சர் ஆ. அடுத்தது இனிமை பிளஸ் உயிர் என்னும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இன்னுயிர்னு வரும். இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர்னு வரும். ஆன்சர் இ. மலை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மலை எல்லாம், மலை எல்லாம். இது கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கு. ஆன்சர் இ தான் வரும், ஆனால் சென்டென்ஸ் பேஸ் பண்ணி. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து மனிதநேயம். இது வந்து என்னன்னா ஒரு உரைநடை, ஒண்ணுமே இல்லை. இதுல ஒரு 3 ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஹியூமனிட்டின்னு சொல்றோம்ல, மனிதநேயத்தை படி. அது வந்து ஒரு 3 சம்பவம் இருக்கு. கதையா சொல்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இதுல அந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் எதுவுமே இல்லை. இதுல என்னன்னா இதுலயும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதுல என்னன்னா உலகில் எந்த ஆறும் தன்னுடைய தாகத்துக்காக ஓடல, மரம் வந்து தனக்காக காய்க்கல, கனி மற்றவங்களுக்கு கொடுக்கு, அது மாதிரி தான் ஹியூமானிட்டின்றத சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா புறநானூற்று பாடல்ல, தமக்கென முயலா நோற்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது எப்படி ஞாபகம்னா புறா பிறர்னு வருது இல்ல, அந்த மாதிரி ஞாபகம். இதை ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஏதாவது ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சாதான் ஈஸி. தமக்கென முயலா நோன்றால் பிறருக்காக முயலுனர் உண்மையானே அப்படின்னு ஞாபகம். புறநானூறு பாடல். அடுத்தது வள்ளலார் கதை. இது கதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த கதை என்னன்னா, ஒரு முறை வள்ளலார் அவர்கள் அப்படியே வாழ்வில் அந்த வந்து அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க, நடந்து நடந்து இப்படி போயிட்டு இருந்திருக்கும் போது டயர்ட் ஆயிருவாங்க. அதனால ஒரு திண்ணை ஓரமா படுத்திருப்பாங்க. படுக்கும்போது ஒரு திருடன் வந்து அவங்க காதுல வந்து தங்கு கிடுக்குன்னு இருக்கும். ஒன் சைடு இருக்கிறத கலத்திடுவான். இவங்க வந்து பார்த்துருவாங்க வள்ளலார் அவர்கள். அதுக்கப்புறம் அவன் ஒரு காதை கலத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் படுத்திருப்பாங்க. அவன் கலத்தின பிறகு அவன் நவுண்டு போயிடுவான். போனோடனே அவனை கூப்பிட்டு இந்த காதுல உள்ளதையும் கலத்திட்டு போய், இல்லாட்டி உன்ன திருடன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வள்ளலார் அவர்கள் கூறியதை கேட்டுன்னு அவனுக்கு ரொம்ப ஷையா, அதாவது வெட்கி தலை குனிவான். அதாவது இதன் மூலம் என்னன்னா தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அடுத்ததுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சத்திய தர்மசாலை உணவளிக்கிறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னா வடலூர்ல இருக்கு. வடலூர்ல சத்திய தர்மசாலை ஞாபகம் வச்சுக்கோங்க வள்ளலார். அடுத்தது இந்த லைன் வந்து அவங்களோடது, வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடி போச்சுன்னா இவங்களும் வாடி போறாங்க, அதாவது வள்ளலார் அவர்கள். அடுத்தது அன்னை தெரசா. அன்னை தெரசா வந்து இதுவும் ஒரு கதை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை.
இவங்க வந்து ஒரு முறை சாலை ஓரமா ஒரு பாட்டி படுத்துட்டு இருப்பாங்க மூதாட்டி. அவங்க வந்து அவங்ககிட்ட குஷ்டம் மாதிரி இருக்குமா என்னவோ தெரியல பாப்போம். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையில பூனை மட்டும் இருக்குது. உங்களுக்கு யாருமே இல்ல. தொழுநோயால் கடுமையால் பார்த்தீங்களா? தொல்லையால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து யாருமே எனக்கு துணையா இல்லன்னு சொல்லும்போது, இந்த பூனை எனக்கு துணையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள தன்னுடைய கையில ஏந்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அதுதான் அந்த சீனு. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணின்னு நெனச்சாங்களாம். இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை இன்னமும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அன்னை தெரசா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. கைலாஷ் சத்யார்த்தின்றவங்க இந்தியர். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. 2014ல நெனைக்கிறேன். இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. இது வந்து இவங்க வந்து குழந்தைகள் பாதுகாப்புன்னு ஒரு இயக்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுல வந்து 80,000 கிலோமீட்டர், அதாவது குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக 103 நாடுல 80,000 கிலோமீட்டர், எத்தனை 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் செஞ்சு 86,000 குழந்தைகளை சேவ் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய ஒரு வாக்கியம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தொழிலாளர்கள் மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான செயல். உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் அந்த பாயிண்ட்ஸ். ரொம்பலாம் முக்கியம் இல்ல, ஸ்டோரி தான் சொல்லியிருப்பாங்க. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம் சொல்லியிருக்காங்க. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் என்ன பண்ணாங்க வள்ளலார்? அன்பு காட்டுனாங்க. அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்தது வள்ளலார் எனது பசிப்பினி போக்கியவங்க. வடலூர் சத்திய தர்மசாலைன்னு பாத்தீங்களா? அடுத்தது கைலாஷ் சத்தியார்த்தி. கைலாஷ் குழந்தைகளை உரிமைக்கு பாடுபட்டவர். கரெக்ட். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அடுத்தது ஒரு கதை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதாவது முடிவில் ஒரு தொடக்கம். முடிஞ்சு போனாலும் அது ஒரு தொடக்கமா மாறுது. இது ஒண்ணுமே இல்ல. ஒரு கதையை ஷார்ட்டா சொல்றேன். திருக்கழுக்குன்றத்துல ஒரு பையன், அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். மூளைச்சாவு மாதிரி அடைஞ்சிரும். அப்போ வந்து பெங்களூர்ல ஒரு பிள்ளை நினைக்கிறேன். அவளுக்கும் அதே டைம்ல இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்கணும். அப்போ வந்து திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்தவங்க, அந்த பையனுடைய அம்மா அப்பா ஒரு டாக்டர்ஸ். அசோகன் புஷ்பாஞ்சலின்றவங்க அந்த பிள்ளைக்கு வந்து தன்னுடைய பையனுடைய பேர் வந்து ஹீதேந்திரன். அந்த பையனுடைய இதயத்தை வந்து கொடுப்பாங்க. அதாவது டொனேஷன் பண்ணதை சொல்றாங்க. ஹார்ட் டொனேட் பண்றத. அதாவது அந்த பையன், இந்த இதயனுடைய பேர் இருக்குல்ல ஹீதேந்திரன், அதனோட மீனிங் வந்து இதயங்கள் உலகத்தை பெற்றோரின் இதயத்தை கொள்ளை கொண்டதால் ஹீதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். இறந்த பிறகு உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அதாவது 6ஆம் வகுப்பு ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஈஸி தான். எல்லா டாபிக்குமே நான் ஒரு 20 நிமிஷமோ 15 நிமிஷம் அப்படிதான் போட்டிருப்பேன். ஒர்க் பண்றவங்க பார்க்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட முடிஞ்சு அணி இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே யாப் இலக்கணம். யாப் இலக்கணம் அந்த டாபிக்ல வர்றது. அதுல அணின்னாலே அழகுதான். அழகு சேர்க்கறதுக்காக தான் அணியை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். அதெல்லாம் சும்மா சிம்பிளா தான். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள், அவ்வளவுதான். அடுத்தது இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொன்னா தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் இயல்பு நவிர்ச்சி அணினா தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அப்படி அதுலயே இருக்கு பாருங்க. இயல்பா சொன்னாங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணியா. அதாவது இப்ப பாட்டை பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இதை வந்து மாடு மேயிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்வை வந்து எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே சொல்லியிருக்காங்க இயல்பா. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, துள்ளி குதிக்குது கன்னிக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே எழுதியிருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லாம இயல்பாகவே எடுத்து கூறியிருக்காங்க. அதனால இது இயல்பு நவிர்ச்சி அணி. எழுதியது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணின்னா நடக்காத ஒரு செயலை இமேஜினேஷன் மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு எஃபோர்ட் போட்டு எழுதுற மாதிரி. அதாவது ஒரு பொருளின் இயல்பை மிக பிடித்த அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது ஒரு தாத்தாவை பாருங்களேன். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பாருங்க, தன் பேரனுக்கு குளிர் நீர்ல குளிச்சா கூதல் அடிச்சிருமா, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை
அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார். நடக்காத ஒரு நிகழ்வு மிகப்படுத்தி கூறியிருக்காங்க. அதாவது உயர்வு நவிற்சி அணின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சிட்டு இதில் பின்னாடி வந்து இங்கிலீஷ் மீனிங் சொல் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்துருக்கலாம். இருக்கு மனிதநேயம் ஹியூமானிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு அதே தான் நோபல் பரிசு, சரக்குந்து அப்படின்னா லாரி. இதோட இந்த பாடம் முடிஞ்சு 6ஆம் வகுப்பு முடிஞ்சு அடுத்தது 7ஆம் வகுப்பு டாபிக்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. நான் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.